வணக்கம் சென்டம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் முக்கியம்னு சொல்லிட்டு நான் பல டெய்லியும் சொல்கிறேன். இன்றைக்கி சொல்லுவேன், நாளைக்கும் சொல்லுவேன், நாளான்னைக்கும் சொல்லுவேன். எதனால் அப்படின்னா, நமக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எஸ்எஸ்பி, ஆர்ஆர்பி, பேங்க் எக்ஸாம் அண்ட் குரூப் 4 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் வந்து மிகப்பெரியது. அது யாருக்கும் அதோட வேல்யூஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேறீங்க. பட் அதுதான் உங்களை வந்து பாஸ் பண்ணுற இடத்துக்கே கொண்டு போகக்கூடிய திறமை இருக்குது. உயர் அஃபீஷியல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. குரூப் 1 இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லைனா வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்லாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாம் பண்ணுறவங்களாம் கரண்ட் அஃபேர்ஸோட அருமை தெரியும். ஏன்னா பிகாஸ் அதுதான் வந்து நமக்கு மார்க்கை எல்லாராலையும் ஸ்ட்ராட்டஜிக் படிச்சிட முடியும், டைனமிக் படிக்க முடியாது. டைனமிக்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் சொல்லுவோம், ஓகேங்களா? அதை வந்து மேற்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி போகிறவங்க தான் அதிக எண்ணிக்கையில் பாஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அதை தான் இதில் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்றைக்கி உண்டானது May 15 போயிடும். நான் இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். குரூப் 1 எக்ஸாம் விடுங்க. குரூப் 2 எக்ஸாம் எப்போ வரும்னா 29 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இன்னிலேருந்து 136 நாள் இருக்குது. ப்ளீஸ் பிளான் பண்ணி படிச்சுங்க. நானே இதில் ஃபுல் கைடன்ஸ் கொடுக்க போகிறேன். 100 டே ஆஃபீஸர் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் பக்கா ஷெடியூல், ப்ரிலிம்ஸு ப்ளஸ் மெயின்ஸு ப்ளஸ் இன்டர்வியூ, இது வரைக்கும் கைடன்ஸ் கொடுக்க போகிறேன். 136 நாள் இருக்குது. 136 நாள் நான் சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி 100 டேஸ் தான் ஃபோக்கஸு. இந்த ப்ரிலிம்ஸு ப்ளஸ் மெயின்ஸு, அதாவது இதுவும் மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ண வச்சுருவேன். அட் த சேம் டைம் இன்டர்வியூ பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிருவேன். கண்டிப்பாக இந்த வாட்டி குரூப் 2ல் ப்ராப்பர் ஒரு கைடன்ஸ் இருக்கும். நான் இந்த சென்டம் இன்ஸ்டியூட்டில் நான் தான் அதை கைடன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அட் த சேம் டைமு குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 58 நாள் தான் இருக்குது. ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் அது நிறையா வந்து என்ன பண்ணுங்க, தமிழுக்கு நம்மளுக்கு யாரும் படிக்கலைன்னா புக்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. ஏதோ ஒரு புக்ஸை வாங்குங்க. அதாவது சென்டமேக் புக்ஸை, தமிழ் புக்கை வாங்குங்க. வெறும் 400 ரூபாயில் வெறும் 401 பேஜ் தான் இருக்குது. 401 பேஜை ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அது புக்கில் உள்ள கண்டென்ட்டு ப்ளஸ் வெளில உள்ள கண்டென்ட்டு அனைத்துமே போட்டிருக்கோம். நாங்கள் தான் இதில் வந்து ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு 6 பேர் சூஸ் பண்ணி அதை ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த புக்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சென்டமேக் புக்கை வந்து தமிழ் புக்கை நீங்கள் வாங்கி படிங்க. 3 வால்யூம்லாம் கிடையாது, 7 யூனிட்டுக்கு சேர்த்து ஒரே புக்கு. எங்கே இருக்குது? வேறு இன்ஸ்டியூட்லாம் போய் பாருங்கள். இப்போ பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட ரேட்டு, ஒரு புக்கோட ரேட்டே 300 ரூபாய்க்கு மேலே இருக்கும், 350 ரூபாய்க்கு மேலே இருக்கும், ஓகேங்களா? இது நம்ம சென்டம் ஆப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் புக்கை ஒரு புக்கு ஒரே ரேட்டு, ஆனால் எல்லாத்தையுமே சிலபஸே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் டெஃபினட்டாக வாங்கி படிங்க. நான் அந்த புக் ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நான் ப்ரூஃப் ரீடிங் பார்த்துருக்கேன், நானே படிச்சிருக்கிறேன். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 6th to 12th புக்கை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதை படித்தாலே உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தடில் நீங்கள் படிக்க 95க்கு மேலே எடுத்துடலாம். ஷோர், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் 140 நாள் இருக்குது. குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 100 டேஸ் ஃப்ரெஷர் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸோட உங்கள்கிட்ட வரேன். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் போய்டும். May 15, 2025 இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். தமிழ்நாடு நியூஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. அதனால வந்து நேஷனல் நியூஸ் போயிடுறேன். நேஷனல் நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ராஜஸ்தானில் இந்த தார் டெசர்ட்டில் விளையிற இந்த சங்கரி பீன் அப்படிங்கிற ஒரு பீன்ஸ் இருக்குது. அதுக்கு ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்துருக்காங்க. இந்த சங்கரி பீன் அப்படிங்கிறது என்னென்னா, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்தது இதுதான். இந்த பாருங்கள், இந்த பீன்ஸ் தான். எதனால அந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுப்பாங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக விளையும், அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அதோட பேர் வந்து நிலச்சி நிற்கணும், அதோட ஒரு உண்மைத்தன்மை எங்கேயுமே வந்து டூப்ளிகேட் பரவக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஜிஇ டேக்னு வந்து ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுப்பாங்க. அதுதான் இது. ராஜஸ்தான் பிலோட் த சங்கரி, the slender bean that adds unique flavor of Rajasthani kitchens and has just been awarded the geographical indication. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1999. இது யூபி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதிகமான ஜாகிரபிக்கல் ஜிஐ டேக் உள்ள வச்சுருக்காங்க. தமிழ்நாடு 2வது பிளேஸில் இருக்குது. நமக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், மருத மல்லி சொல்லலாம், நாச்சார் கோயில் குத்துவிளக்கு சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து கும்பகோணம் வெத்தலை சொல்லலாம், அதுக்கப்புறம் இருட்டுக்கடை அல்வாவை சொல்லலாம், அதுக்கப்புறம் அந்த மதுரையில் கூட ஒரு இடத்தோட மட்பாண்டங்களை ஃபேமஸாக சொல்லுவாங்க, அதை சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈரோடு மஞ்சள், அதே மாதிரி இந்த சேலத்து மாம்பழம், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா? அதே தான் இதில் சொல்கிறேன். இந்த ஜிஐ டேக் மொத்தம் 69 வச்சுருக்கோம் நம்ம, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது ஜிஐ டேக் வாங்கினதே? 69. ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கங்க. இது என்னடா இது கலர் கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க. இதுதான் வந்து சிப்பு, நேனோமீட்டர், கம்ப்யூட்டரில் வச்சுருப்பாங்கள்ல சிப்பு, அந்த சிப்பு. இது 7 நேனோமீட்டர், 5 நேனோமீட்டர், 3 நேனோமீட்டர். இந்த 3 நேனோமீட்டரை தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி நம்ம செமிகண்டக்டர், அதாவது குறைக்கடத்தின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3nm சிப் டிசைன் சென்டர்
எங்க இருக்கு குறை கடத்தி எங்க இருக்கு, அதாவது செமிகண்டக்டர் வச்சு பண்ணுவாங்க. பெங்களூர் அண்ட் நொய்டால ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, 2 இடத்துல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாரும் தெரியுதுங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இருக்கிற சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ஸ்டேட்ல உள்ளதுக்கும் உண்டான தலைமை நீதிபதி சிஜே இவங்க தான். இவங்க என்ன பேர் அப்படின்னா 52வது சிஜே பிஆர் கவாய்ங்கிறது சொல்லுவாங்க. இந்த 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எதுக்கு மூலயமா ஆர்டிகல் 124 2 கீழே இவர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இவங்க அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இவங்களை ரிமூவ் பண்றது அவங்க கையில தான் இருக்கு. பிஆர் கவாய் ஃபர்ஸ்டா யாரு இருந்தாங்க அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல சிஜேயா இருந்து, அதாவது சுப்ரீம் எஸ்சி அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தது யாருன்னா கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள். அதுக்கப்புறம் 2வது இவர் பிஆர் கவாய் தான். ஆனா இவர் புத்திஸ்ட தழுவியதுனால ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் சிஜே யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கேட்டாங்கன்னா பிஆர் கவாய் தான் சொல்லணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் சிஜே யாரு அப்படின்னா பிஆர் கவாய். ஓகே, ஃபீமேலா யார் வர போறாங்க அப்படின்னா பிவி நாகரத்னா. ஓகே, அடுத்ததுல அதுக்கப்புறம் நியூ சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி நேற்று வந்து பார்த்தோம். சேர்மனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ல பார்த்தோம். இன்னைக்கு வந்து நேஷனல் நியூஸ்ல பார்க்குறோம் நியூ சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி. இவர் எந்த இதுல ஆர்டிகல் கீழே நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட் 4, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ், அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கீழே அந்த இது வரும். அஜய் குமார்ங்கிறவர் தான் இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 315 to 308 to 323 வரைக்குமே, 315லேருந்து 323 வரைக்குமே என்னது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் சர்வீஸ் கமிஷன் எல்லாத்தோட வேலை அந்த கவர்மெண்ட் இதுதான் வந்து நியமனம் பண்ணுது. ஆர்டிகல் 316 1 படி இவங்கள சேர்மனை நியமிக்கம் பண்றாங்க. பார்ட் 14 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்காம்பசிங் த ஆர்டிகல்ஸ் 308லேருந்து 324 எதை டீல் பண்ணுது அப்படின்னா சர்வீஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட்டோட வேலையில் இருக்காங்க. குரூப் 1 ஆஃபீஸரு, குரூப் 2 ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, சிஜிஎல், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த கீழே தான் வருவாங்க. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகே, இவங்களை பார்த்துங்க. இவங்களை பார்த்தா யார் அப்படின்னா இவங்க ஒரு கனடாவில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க பேர் என்னன்னா அனிதா ஆனந்த். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிந்துவா இருக்கிறவங்க இவங்க தான் வந்து ஃபாரின்ல இருந்துட்டு ஃபாரின் மினிஸ்டர் நியமனம் பண்ணியிருக்காங்க கனடால. அவங்க பேர் அனிதா ஆனந்த். ஓகேங்களா, இப்போ இருக்கிற லிபரல் பார்ட்டி, அதாவது யார் அப்படின்னா மார்க் கேனரி அப்படிங்கிறவர் தான் லிபரல் பார்ட்டியை சேர்ந்தவர். இப்போ ஜெயிச்சிருக்காரு. முன்னாடி யார் இருந்தாருன்னா கனடால ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தாரு. அவரை வீழ்த்திட்டு தான் இப்போ புது அமைச்சரவை அமைஞ்சிருக்கு. அதுல ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறவங்க தான் இந்த அனிதா ஆனந்த். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் ஆஸ்திரேலியால யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுசன் லே இவங்க தான் இருக்காங்க. இவங்க வந்து லிபரல் பார்ட்டியை சேர்ந்தவங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடுவோம். இன்டர்நேஷனல் நியூஸ்லாம் என்னன்னா இந்த சைக்ளோனுக்குலாம் வந்து பேர் வைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பே ஆஃப் பெங்காலில் ஒரு புயல் அடிச்சிருக்கு. அந்த புயலுக்கு என்னன்னா சக்தின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த சக்திங்கிற பேரை யார் வச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா. இந்த சக்திங்கிற பேரு, ஃபெங்கோல்ங்கிற பேரு, தானேங்கிற பேரு இதெல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னா வேர்ல்டு மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அதாவது இந்த சைக்ளோன், அதாவது என்னன்னா இந்த பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்த இந்தியன் ஓஷன் இதை இப்போ சுற்றி உள்ள ஏரியாக்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா கண்ட்ரிஸ், அவங்கெல்லாம் ஒரு மெம்பராக இருந்துட்டு அவங்களுக்கு பேர் வைக்கிற இதை கொடுத்துருக்காங்க. அப் டு ஒவ்வொருத்தவங்களும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய புயலுக்கு பேர்லாம் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அதுதான் இது வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். இது எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா 23 மார்ச் 1950. ஓகேவா, இதோட டைப்ஸ் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் கீழே தான் வருது. எங்கே இதுக்கு இப்போதைக்கு பிரசிடெண்டாக இருக்காங்கன்னா அப்துல்லா ஏஐ மாண்டோஸுங்கிறவர், யூஏஇயை சேர்ந்தவர். அவர் தான் இப்போதைக்கு பிரசிடெண்டாக இருக்குது. செக்ரட்டரி ஜெனரலாக செலிஸ்டிகல் சாலோ. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ்னா எல்லாருக்கும் ஃபேமிலிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நேற்று வந்து என்ன இது நடந்துச்சுன்னா நேற்று வந்து ஆக்சுவலாக நான் வந்து டேஸ்லாம் போடல. நேற்று வந்து லைஃப் பார்ட்னர் டேன்னு நினைக்கிறேன். நேற்று லைஃப் பார்ட்னர் டே, May 14. ஆனால் இது வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள். இந்த இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டே வந்து May 15 வந்து கொண்டாடுறாங்க. இதோட தீம் என்னன்னா ஃபேமிலிஸ் அண்டு கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா, இதோட தீம். அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இது எம்என் ரேகா ஸ்கீம் மாதிரி
இதுவும் ஒரு எம்என் ரேகானா என்ன 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இதுலேயும். அது ஒரு எக்கனாமிக் இன்க்ளூஷனை பேஸ் பண்ணி வர்றது. அதே மாதிரி தான் இது பப்ளிக் ஒர்க் ஸ்கீமு. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அது எம்பவர்ட் அண்ட் ப்ரொவைட் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேலைவாய்ப்பை யாருக்கு தராங்க அப்படின்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் ரூரல் சிட்டிசன்ஸ்க்கு வேலைவாய்ப்பு தரதான் இந்த கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான்ங்கிறது. இந்த யூசிங் ஸ்கில் அண்டு ஹார்ட் ஒர்க்கு ரிட்டர்னிங் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், ஓகேங்களா, அவங்களோட ஸ்கில்லையும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கு ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டர் த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, ஓகேங்களா. இதில் 25 ஒர்க்கர்ஸ் அண்டர் த ஸ்கீம் மூலயமா 25 இடத்துல வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சானிடேஷன் காம்ப்ளெக்ஸு, கிராம பஞ்சாயத்து பவனு, ஒர்க் அண்டர் த ஃபினான்ஸ் கமிஷன் ஃபண்டு, நேஷனல் ஹைவே ஒர்க்கு, வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஒர்க்கு, ரயில்வே ஒர்க்கு, ரூரல் கனெக்டிவிட்டி ஒர்க்கு, ரூரல் ஹவுசிங்கு, அங்கன்வாடி சென்டரு, அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ் பண்ணுறது, பவுல் ஷீடு, கோட் ஷெட்டு, கேட்டில் ஷெட்டு, ஃபார்ம் பான்ஸு, ஒர்க் அண்டர் பிஎம் உர்ஜா கங்கா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏகப்பட்ட 25 மேலே உள்ள ப்ராஜெக்டில் இருக்குது. இதில் வேலை செய்கிறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் வந்துடும். இது உங்களை பார்த்தாலே தெரியுது என்னடா வில்லு மாதிரி இருக்குன்னு. இதுக்கு வில்லு தான். இது இங்கிலீஷில் ஆர்ச்சரின்னு சொல்லுவாங்க. இதோட வேர்ல்டு கப் எங்கே நடக்குதுன்னா சைனாவில் நடக்குது. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க 7 மெடல் அடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஒலிம்பியன் தீபிகன் குமாரி அண்டு பார்த்து சுலான்கே என்ன பண்ணது பிரான்ஸ் மெடல் இண்டிவிஜுவல்ல இருந்து வின் பண்ணியிருக்காங்க, ஓகே. இந்த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா வித் 7 மெடல்ஸ், ஓகே. இதில் யார் அதிக மெடல் வாங்கியிருக்காங்கன்னா இந்தியா தான், ஓகே. இந்த ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2025 சைனாவில் நடக்குது. இப்போ நம்ம இந்தியா இதில் 7 மெடல் வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. 4 சில்வரு, 4 கோல்டு, 1 சில்வரு அண்டு 2 பிரான்ஸ், ஓகேங்களா. இதுதான் இது. இன்னைக்கு உண்டான நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சிலபஸில் இருக்கிற ஒரு ப்ராப்பர் கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. CenterMap. You dare to dream, we care to accomplish.